பாலைவாத்தியின் வணக்கம் பல. மீண்டும் சாலையோர பதநீர் மற்றும் பலாப்பழ கடையிலிருந்து தொடர்வோம். அச்சன் கோயில் கும்பாவருட்டி நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியில் அப்படி குற்றாலத்தை பார்த்து ஐந்தறிவில் லேசாக ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கேயே போனோம். போகிற வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒன்றுக்கொன்று தோளோடு தோள் சேர்த்து தோழர்கள் போல் நின்றது. நம்ம நடந்து வரும்போது மேலே அவர் நின்றுட்டு இருந்தார். அக்பர் தான் ஒவ்வொரு தான் பார்த்தோம். பார்த்தோம். எங்கும் பசுமை, தென்னை மரங்களுக்கு பஞ்சமே இல்லை. குற்றால பேரருவி, அதாவது மெயின் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, அதனுடைய நுழைவாயில் கடந்து போயிட்டுருக்குறோம். அதுக்கு அடுத்தால திருக்குற்றால சுவாமி திருக்கோயிலுடைய நுழைவாயிலையும் தாண்டி கிட்டத்தட்ட ஐந்தருவி பக்கத்தில் நெருங்கியிருக்கிறோம். ஆமாம், ஐந்தருவி பக்கமே வந்துட்டோம். நீ குளிச்சியா அதுக்குள்ள? ஓ, அங்கே போயிட்டியா? சரி சரி வா. ஐந்தருவியில் தண்ணி வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அருவியில் தண்ணி வர்றதை பார்த்த பிறகு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அருவியிலேருந்து தண்ணி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கால் வச்சு நடக்கும் பொழுது சில்லுன்னு ஒரு ஃபீலிங். வாவ், என்ன குளிர்ச்சி! மலை இடுக்கிலிருந்து வரும் அருவியின் நீரும் சூரிய வெளிச்சமும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு வெளியே வருவது பார்க்க வியப்பாக இருக்கிறது. குற்றாலத்தில் வாத்தியமில்லாமல் இசைக்கப்படும் இசை இந்த அருவியின் ஓசைதான். இந்த ஓசைதான் இந்த வீடியோவுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக். குற்றாலத்தில் குரங்குகளை பார்த்த உடனே பள்ளியில் படித்த குற்றால குறவஞ்சியின் வரிகள் ஞாபகத்துக்கு வந்துட்டு, இன்றைக்கி இந்த பகல் ஐந்தருவியில் சில்லுன்னு ஒரு குளியலோட மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. அதாவது செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, வேறு லெவல். அது இதுதான். அச்சன் கோயில் கும்பாவருட்டி நீர்வீழ்ச்சியை நோக்கி எங்கள் பயணம் மீண்டும் தொடர்ந்தது.